بسم الله الرحمن الرحيم. الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى. أما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரும் அருளினால் நாம் உம்தத்து சாலிக் உத்தத்து நாசிக் என்ற கிதாபின் ஷாஃபி மதுஹபுடைய சட்டங்களை நாம் படித்து வருகிறோம். அதிலே கிதாபு தஹாரத்தை முடித்துவிட்டு கிதாபு சலாத்துடைய பாடங்களை ஒவ்வொன்றாக நாம் அல்ஹம்துலில்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆரம்பமாக அவுகாத்து சலா, தொழுகையுடைய நேரங்கள், அதற்கு பிறகு தொழுகை சம்பந்தமான தொழுகையுடைய நிபந்தனைகள், அதை தொடர்ந்து தொழுகை பேண வேண்டிய அர்கான்கள், அதாவது கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய ஃபர்லுகள் என்பதாக அதை சில வகை பார்த்தோம். அதற்கு பின்பாக தொழுகையை முறிக்கக்கூடிய முஃப்சிதாத்து சலாத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த விஷயங்களை எல்லாம் பார்த்துவிட்டு அதே தொடரிலே நாம் இப்பொழுது தொழுகையில் சுன்னத்துகள், அதாவது தொழுகையின் முன்பின் சுன்னத்துகள், சுன்னத்தான தொழுகையில் சம்பந்தமான பாடத்தை இப்பொழுது நாம் காண இருக்கிறோம். அதாவது எவ்வாறு ஃபர்லுகள் மிக முக்கியமானதோ, ஃபர்லுகளை நிறைவேற்ற வேண்டியது அவசியமோ, அந்த ஃபர்லுகளில் ஏற்படக்கூடிய குறைகள், அந்த ஃபர்லுகளில் ஏற்படக்கூடிய சிறு சிறு குறைகளை நிவர்த்தி செய்வதற்காக வேண்டிய சுன்னத்தான நஃபிலான தொழுகையிலே அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கிறான். அந்த தொழுகையின் மூலம் தொழுகையில் ஏற்படக்கூடிய குறைகளை அல்லாஹு தஆலா பூர்த்தி செய்கிறான். ஒரு மனிதனுடைய ஃபர்லுகள் பார்க்கப்படும், அவனுடைய பார்க்கப்படக்கூடிய நேரத்திலே அதில் குறைகள் ஏற்படுமாயின் அல்லாஹு தஆலா இவரிடம் ஏதேனும் நஃபில்கள் இருக்கின்றதா என்பதாக கேட்பான். இப்படி கேட்கும் பொழுது இருந்துச்சுன்னு சொன்னா அதை வச்சு என்ன செய்யறான், இதை பூர்த்தி செய்து விடுகிறான். எனவே அந்த அளவிற்கு மிக முக்கியமான ஒரு தொழுகைகளாக சுன்னத்தான தொழுகைகள் இருக்கின்றது. அதை பற்றிய பாடத்தை தான் இன்ஷா அல்லாஹ் நாம் இங்கு பார்க்க இருக்கிறோம். பாருங்க, சுன்னத்தான தொழுகைகள். 82ஆம் பாடம் 82 நாம் பார்க்கப்படக்கூடிய தலைப்பின் பெயர் சுன்னத்தான தொழுகைகள். இது சம்பந்தமான பாடம் சென்ற பாடத்திலேயும் ஆரம்பித்திருக்கிறோம். இந்த பாடத்தினுடைய ஆரம்பத்திலே நாம் சுன்னத்துகள் என்றால் என்ன, சுன்னத்துகளுடைய அந்த வகைகள், அதாவது சுன்னத்தே முஅக்கதா, சுன்னத்தே கைர முஅக்கதா, அதே போன்று அபாது சுன்னத், இது போன்ற விஷயங்களை நாம் தெளிவாக கூறியிருந்தோம். அதே போல் அதிலே நாம் ஒரு விஷயத்தை முக்கியமாக கூறியிருந்தோம். ஷாஃபி மதுஹபை பொறுத்த வரைக்கும் சுன்னத், நஃபில், மன்தூப், முரகப் ஃபீஹி, அதே போல் ஹசன், இது போன்ற ஒரு சில வார்த்தைகள் இருக்கின்றது அல்லவா, அனைத்துமே ஒன்றோடு ஒன்று முத்தராதிஃபானது தான். எல்லாம் ஒரே பொருளை ஒரே பொருளை கொண்டுள்ள வார்த்தைகள் தான். உதாரணமா நஃபில் என்றாலும் சரி, சுன்னத் என்றாலும் சரி, மன்தூப் என்றாலும் சரி, முரகப் ஃபீஹி என்பதாக இருந்தாலும் சரி, முஸ்தஹப் என்றாலும் சரி, ஹசன் என்றாலும் சரி, இவைகளெல்லாம் ஏறத்தாழ ஒன்றோடு ஒன்று கலந்த இணைந்த முத்தராதிஃபான வார்த்தைகள் தான் என்பதையும் சொல்லியிருந்தோம். எனவே அதை தொடர்ந்து இந்த பாடத்தில் நாம பார்க்கக்கூடிய பாடம், அதாவது என்ன, பாடம் 82 பாபு சலாத்தி தத்தவுஇ. இங்க பார்க்கக்கூடிய பாடத்தின் பெயர் என்ன பார்க்கிறோம், அத்தராவியை பத்தி பார்க்க போறோம். அவு கியாம் ரமலான், ஒன்னும் தராவி அது மாதிரி அல்லது கியாம் ரமலான், அல்லது என்னது வித்திர பார்க்கிறோம். அதே மாதிரி என்னது தராவி அல்லது கியாம் ரமலான், இன்னும் வித்திர பார்க்க போறோம். அதாவது வித்திரும் தராவி அல்லது ரமலான் மாத இரவு தொழுகை. இதுதான் என்ன செய்ய போறோம், நம்ம இங்க பார்க்க போகிறோம். ரமலான் மாதத்தில் தொழப்படக்கூடிய தொழுகைகளை பார்க்க போறோம். சரி, பாடத்துக்குள் நுழைறதுக்கு முன்னாடி அதனை சுருக்கங்கள் இன்ஷா அல்லாஹ் பார்த்துக் கொள்வோம். பாருங்க, முதல்ல வித்திரை பத்தி பார்க்கணும். வித்திருடைய தொழுகையை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சுக்கொள்ளணும், வித்திருங்கிறது ஒரு ரக்காத் தொழுதாலும் வித்து, ஒரே ஒரு ரக்காத்து மட்டும் தொழுகிறாரு, அதுவும் வித்திரு தான். ஆனா அதே நேரத்துல வித்திருடைய பரிபூர்ணம் என்று சொன்னா 11 ரக்காத் தொழுறது, 1 அல்லது 11. சரி, இப்போ எப்படி தொழுது, அதாவது நம்ம சொன்னோம்ல, அதுல ஒரு 2 ரக்காத்துக்கு இடையில என்ன செய்யறது, சலாம் கொடுக்கறது. 2 தொழுதா 3 தொழுதா, அதாவது 1 ரக்காத் தொழுதா தேவையில்லை, அதெல்லாம் 11 ரக்காத் தொழுதாருன்னு சொன்னா என்ன செய்யணும், ஒவ்வொரு 2 ரக்காத்து மத்தியிலையும் சலாம் கொடுத்து தொழுகையை முடிச்சு கொள்றது. 2 ரக்காத்தா எழுது, அப்ப 5 சலாம் கொடுக்கணும், 6ஆவதா 1 ரக்காத் தனியா தொழுது 6 சலாம், 11 ரக்காத்து முடிச்சிடுவார். ஒவ்வொரு 2 ரக்காத்துக்கு மத்தியில சலாம் கொடுக்கறது. சரி, இதுல ரொம்ப பரிபூர்ணமானதுல கொஞ்சம் குறைஞ்ச தன்மை 2க்கு மத்தியில உள்ளது.
1 அல்லது 11 சொன்னோமே, அதுக்கு நடுவுல உள்ளது என்று எடுத்துக்கொண்டால் 3 ரக்காத் 2 சலாம் கொண்டு தொழுது. 2வது ரக்காத்துல ஒரு சலாம், 3வது ரக்காத்துல ஒரு சலாம். இப்போ 3 ரக்காத் தான், 2 சலாமை கொண்டு நிறைவேற்றி விட்டோம். சரி, வித்திரு தொழும் போது முதல் ரக்காத்துல என்ன ஓதணுங்கிற ஒரு சுன்னத்து வந்திருக்கும் போது சப்பி ஹிஸ்ம ரப்பியல் ரப்பிக்கல் ஆலா, சூரத்துல் ஆலா, ஆலா என்ற சூறாவை ஓதுறது சிறப்பாக இருக்கு. அதோட 2வது ரக்காத்துல குல்யா ஐஹுல் காஃபிரூன், சூரத்துல் காஃபிரூன் ஓதுறது, காஃபிரூன் ஓதுறது. அதே போல 3வது ரக்காத் என்று எடுத்துக்கொண்டா குல்ஹு அல்லாஹு அஹத், குல் அவுது பிரபில் ஃபலக், குல் அவுது பிரபின் நாஸ், குல்ஹு அல்லாஹ் ஓதுறது. அதோட சேர்த்து முஅவ்விதத்தைன் என்று சொல்லப்படக்கூடிய பிரபில் ஃபலக் பிரபின் நாஸையும் ஓதுறது. பிரபில் ஃபலக் பிரபின் நாஸ் சேர்த்து ஓதுறது. அப்போ முதல் ரக்காத்துல சப்பி இஸ்ம ரப்பில் ஆலா ரப்பிக்கல் ஆலா, 2வது குல்யா ஐஹுல் காஃபிரூன், 3வது ரக்காத்துல குல்ஹு அல்லாஹு அஹத் பிரபில் ஃபலக் பிரபின் நாஸ், 3 சூறாவை ஓதிக்கொள்றது. சரி, இப்போ தொழக்கூடிய முறையில 3ஐயும் ஒரே இதாகவும் சேர்த்து தொழுதரலாம். 3ஐயும் ஒரே சலாம கொண்டு தொழலாம், 11ஐயும் ஒரே சலாம கொண்டு. இப்போ 3 ரக்காத்தையும் ஒரே சலாம கொண்டு தொழலாம், 11 ரக்காத்தையும் ஒரே சலாம கொண்டு தொழலாம். சரி, இப்போ எப்படி 3 ரக்காத்துங்கும் போது என்ன செய்யலாம், அதுல வந்து ஒரே இதை கொண்டு தொழலாங்கும் போது என்ன செய்யலாம், ஒரு தஷஹுத் அதே மாதிரி பண்ணிக்கலாம், அது மாதிரி 2 தஷஹுத் பண்ணிக்கலாம். ரைட்டா, அது நடக்கிறது தான். ஆனா 11 ரக்காத்தை என்ன செய்யறது, அதுல எப்படி தஷஹுதுடைய விஷயம், எப்படி உட்கார்றது, ஒவ்வொரு 2 ரக்காத்துலயும் உட்காரணுமா இல்ல மொத்தமா உட்காரணுமா ஒரே இதை அப்படின்னு சொன்னா, ஒரே தஷஹுதா இருந்தா 11வது ரக்காத்துல உட்கார்ந்துருவாரு. ஒரே தஷஹுதா இருந்தா 11வது ரக்காத்துல உட்கார்ந்துருவாரு. சரி, அதே நேரத்துல இப்ப 11 ரக்காத்துங்கிறது ஒண்ணு வந்து ஒரு சலாம், 11 ரக்காத்துல ஒரு சலாமுக்கு ஒத்தஹியத்துல உட்கார்ந்து சலாமை முடிச்சிருவாரு. சரி, இல்லைன்னு சொன்னா அதுல 2 தஷஹுது, 2 தஷஹுது தான் அனுமதி. 2 தஷஹுதுனா எப்படி, 2 முறை என்ன உட்காருவார். அது எப்படி, கடைசியில ஒண்ணு உட்கார்றது வழக்கம், அது சலாம் கொடுக்கறதுக்காக உட்காருவார். அதுக்கு முன்னாடி 10வது ரக்காத்து எடுத்துக்கொள்ளுங்களேன், அதுல உட்கார்ந்து செய்வார், தஷஹுது இருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன செய்வாரு, வழக்கமா 2வது ரக்காத்து தஷஹுது எப்படி உட்கார்றோமோ அதே போல அதுல உட்கார்ந்துட்டு அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வரைக்கும் ஓதிட்டு என்ன செஞ்சிருவாரு, நேரா 11 ரக்காத்துக்கு வந்துடுவாரு. 11 ரக்காத்துல வழக்கமா தொழுமாறு தொழுதி கடைசியாக தொழுகையை முடிச்சு கொள்வார் தஷஹுதோட. அப்போ 3 ரக்காத் தொழுதாலும் சரி 11 ரக்காத் தொழுதாலும் சரி அவருக்கு அனுமதி ஒரு தஷஹுதுல உட்கார்ந்து கொள்ளலாம், இல்லை 2 உட்காரலாம், அவ்வளவுதான். ஆனா 2 தஷஹுதுங்கிறது தான் ரொம்ப சிறந்தது. 2ஐ விட அதிகப்படுத்தினான்னு சொன்னா தொழுகை பாத்திலாரு. ஒவ்வொரு ரக்கா 2 ரக்காத்துலயே உட்காரன்னு நினைச்சாரு 11ல ஒவ்வொரு 2 ரக்காத்துலயே உட்கார்ந்து எந்திரிக்க தஷஹுது மட்டும் ஓதிட்டு எந்திரிக்கணும்னு நினைச்சா முடியாது. அப்போ 2 தஷஹுது தான் அனுமதி. ஒரு தஷஹுது 2 தஷஹுது சிறந்தது, அந்த 2 தஷஹுதுக்கு மேல போறது தொழுகை பாத்திலாயிரும். சரி, இப்போ இத்தருடைய தொழுகையை பொறுத்த வரைக்கும் இஷா தொழுகை, இஷாவுடைய சுன்னத்துக்கு பின்னாடி தொழுறது சிறந்ததாக இருக்குது. அதே நேரத்துல தஹஜ்ஜத் தொழ வேண்டி இருக்குது அப்படின்னு சொன்னா தஹஜ்ஜத்துக்கு பின்னாடி வித்திரு தொழுது கொள்வார். தஹஜ்ஜத்துக்கு பின்னாடி வித்திரு தொழுவாரு. அதே நேரத்தில் ஒருத்தர் வித்திரை தொழுதுட்டாரு, அதுக்கப்புறம் தஹஜ்ஜத் தொழுனாலும் 2 காலத்தை தொழுவாரு. என்ன செய்ய தேவையில்லை, வித்திரை மீட்ட தேவையில்லை, வித்திரை மீட்டையும் தேவையில்லை. அதே மாதிரி என்ன செய்ய தேவையில்லை, அதாவது அதை முறிக்கிறது இதை தஹஜ்ஜத்துக்கு முன்னாடி அதே மாதிரி என்ன செய்ய தேவையில்லை, அதை வந்து அதுக்கு பொதுவா முடிஞ்சாலும் என்ன செய்யறது, அதாவது வித்திரு தொழுகைக்கு பிறகு எந்த தொழுகையும் இல்லாம மாதிரி ஆக்கி கொள்வது சுண்ணத்தாக இருக்கிறது. வித்திரு தொழுகைன்னா அதே கடைசி தொழுகை ஆக்கி கொள்வது சுண்ணத்தானதாக இருக்கின்றது. இது வித்தருடைய விஷயத்துல பார்த்தோம். அதே மாதிரி தராவியுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தராவி அல்லது கியாம ரமதானுடைய இரவு தொழுகை என்பதாக சொல்றோமே, இதுல வந்து எடுத்துட்டோம்னு சொன்னா இதுல முக்கியமா தராவிங்கிறது சுண்ணத்தாக்கப்படுது ஒண்ணும். சரி, அது எப்படின்னு சொன்னா ஒவ்வொரு 2 ரக்கா, அதாவது ஒவ்வொரு ரமதானுடைய ஒவ்வொரு இதுலையுமே ஒவ்வொரு இரவுலையும் தராவி சுண்ணத்தாக்கப்படுது. அது ஜமாத்தோட தொழுவது, அதாவது ஜமாத்துல வந்து 20 ரக்காத்து தொழுவது இருக்க ரொம்ப சிறப்பு. ஜமாத்தோட 20 ரக்காத்து தொழுவது, ஒவ்வொரு 2 ரக்காத்துக்கு மத்தியிலையும் சலாம் கொடுக்குறது, ஒவ்வொரு 2 ரக்காத்துலையும் சலாம் கொடுக்கறது. அதே மாதிரி ஒவ்வொரு 2 ரக்காத்துலையும் சலாம் கொடுக்கறது ரொம்ப சிறந்ததாக இருக்குது. சரி, இப்ப அதே நேரத்தில் ஒருத்தர் என்ன செஞ்சாரு, 4 ரக்காத்துல ஒரு சலாம் கொண்டு கொடுத்தார். தராவில 4 ரக்காத் தொடர்ந்து தொழுதாரு, ஒரே ஒரு சலாம் கொடுத்தாருன்னு சொன்னா இப்பவும் சரியாகுது. 4 ரக்காத்தை ஒரே சலாம முடிச்சா அதுவும் இன்னும் சரியாகாது. அப்போ 4 ரக்காத்துக்கு வந்து ஒரு சலாம் கொடுத்தாருன்னு சொன்னா சரியாது. அப்ப 2 ரக்காத்துக்கு ஒரு சலாம்.
ஒவ்வொரு 2 ரக்காத்துக்கு ஒரு சலாம் கொடுக்கறது தராவியுடைய முறை. இவர் என்ன செய்றாரு, 4 ரக்காத்தை ஒன்னா தொழுது ஒரு சலாம் கொடுத்தாருன்னு சொன்னா அது சரியாகாது. சரி, அப்ப அதுக்கு பிறகு இந்த ரமதானுடைய மாதத்துல நம்ம தராவியுடைய விஷயத்தை சொன்னோமே, அந்த தராவிக்கு பிறகு ஒரு என்ன செய்யறது, வித்திரை ஜமாத்தா தொழுகிறது. ஒரு ஜமாத்தா தொழுது கொள்வாரு. ஆனா அதே நேரத்துல யார் ஒருத்தர் தஹஜ்ஜத் தொழுன்னு நினைக்கிறாங்களோ அவங்க செஞ்சுக்குவாங்க, வித்திரை பின்தள்ளி, அதாவது தஹஜ்ஜத்துக்கு பின்னாடி என்ன செய்வாங்க, அதை நிறைவேற்றி கொள்வாங்க. சரி, அதே மாதிரி ரமதானுடைய அந்த 15 நாளுக்கு பிறகு என்ன செய்வாங்க, சுபுல ஓதப்படக்கூடிய குனூத் என்ன செய்வாரு, கடைசியில் ஓதுவார். 15க்கு பிறகு, அதாவது ரமதான் பாதிக்கு பிறகு என்ன செய்வாரு, அவரு குனூத் ஓதுறதை என்ன செய்வாரு, வழக்கமாக்கி கொள்வார். சுபுல ஓதுற குனூத்தை ரமதான்ல ஓதுவார் கடைசி 15க்கு பின்னாடி. சரி, குனூத்துடைய கடைசி, அதாவது பித்தருடைய கடைசியில் ஓதுவார். சரி, அதே நேரத்தில் என்ன குனூத் ஓதுவார் அப்படிங்கிறது சொன்னோம். அதாவது அல்லாஹும் அதுக்கு மேலே இது ஓதுவார், அதை முதித்து இது அதிகப்படுத்துவார். வழக்கமா அல்லாஹும் மஹதினி ஃபிமன் ஹதைத், அல்லாஹும் மஹதினா ஃபிமன் ஹதைத், வஆஃபினா ஃபிமன் ஆஃபைத், வதவல்லனா ஃபிமன் தவல்லைத், முபாரிக்னா மினல் கைர், அந்த குனூத்தை ஃபுல்லா அது வரைக்கும் ஓதிட்டு அந்த வனஸ்தக்ஃபிருக வனதூபு இலைக், அதுக்கு சலாம், அதாவது அல்லாஹ் புகழ்றது இருக்குல்ல, அது புகழ்ந்ததுக்கு பிறகு வனஸ்தக்ஃபிருக வனதூபு இலைக்கு முன்னாடி இதை சேர்த்து ஓதுவார். இப்படி அல்லாஹும்ம இன்னா நஸ்தஈனுக வனஸ்தக்ஃபிருக வனுமினு பிக, அந்த குனூத்தை என்ன செய்வாரு, ஓதுவார். அந்த குனூத்தை பரிபூர்ணமா ஓதுவார். அல்லாஹும்ம இன்னா நஸ்தஈனுக வனஸ்தக்ஃபிருக வனஸ்தஹதீக, அதாவது வனஸ்தக்ஃபிருக வனதூபு இலைக் வனுமினு பிக வனதவக்கலு அலைக் வனுஸ்னி அலைக்கல் கைர் குல்லஹ் ونشكرك ولا نكفرك ونخلع نترك من يفترك اللهم إياك نعبد وإليك نصلي ونسجد وإليك نسعى ونحفظ ذيب نرجو رحمتك ونخشى عذابك إن عذابك الجد بالكفار ملحق وصلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم என்பதாக அந்த குனூத்தை அவர் நினைச்சார் முடித்துக் கொள்வார். அந்த குனூத்தை முடித்துக் கொள்வார். இதனுடைய விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் அர்த்தம் வைக்கும் போது அதனுடைய விளக்கங்களை பார்க்கலாம். சரி, அப்ப இந்த குனூத்தை ஓதி நினைச்சுவார், தொழுகையை அவர் நினைச்சுவார் முடித்துக் கொள்வார். அதாவது சஜிதாக்கு வழக்கமா போற மாதிரி போயிடுவார். அப்ப இது ரமதான் மாதம் அந்த கடைசி 15க்கு பின்னாடி, ரமதான் மாதத்துக்கு கடைசி அந்த 15க்கு பின்னாடி, நிஸ்ஃபுல் ரமலானுக்கு பின்னாடி என்ன செய்யறது, பித்திரில் இந்த குனூத்தை ஓதுவது சுன்னத்தாக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த முறைப்படி நினைச்சுவார் வித்தருடைய தொழுகையும் ரமலான் மாதத்துல முடித்துக் கொள்வார். சில வாங்க பாடத்துல பார்க்கலாம். بسم الله الرحمن الرحيم وأقل الوتر ركعة وأكمله 11 ركعة. அதாவது வித்ரில் மிக குறைந்த அளவு என்பது ரக்காத்தின் ஒரு ரக்காத்தாக இருக்கும். அக்மலுஹு, அதில் பரிபூர்ணம் என்பது 11 ரக்காத்தாக இருக்கும். சரி, அது 11 ரக்காத்தின், அதாவது 11 ரக்காத்தாக இருக்கும். யுஸல்லிமு மின் குல்லி ரக்காத்தைனி, ஒவ்வொரு 2 ரக்காத்திலுக்கும் என்ன செய்வான், அவன் சலாம் சொல்வான். அதாவது ஒவ்வொரு ரக்காத்துக்கு 2 ரக்காத்துக்கு மத்தியில் அவன் சலாம் சொல்வான். யுஸல்லிமு, அவன் சலாம் கொடுப்பான். மின் குல்லி ரக்காத்தேனி, ஒவ்வொரு 2 ரக்காத்திலிருந்தும் அவன் சலாம் கொடுப்பான். அப்படின்னா 2 ரக்காத்துக்கு ஒருக்க சலாம் கொடுத்து எனது 2 ரக்காத்தா தொழுது கொள்றது, 11ங்கிறது அல்லது 3ங்கிறதையும் சரி. அப்ப 3ங்கிறது 2, அதாவது 11ங்கிறத 2 தொழுதா என்ன செய்யலாம், 2 தொழுது அப்ப 5 சலாம் 6 சலாம் வரும். சரி, கடைசியில் ஒரு ரக்காத்தை கொண்டு சலாம் முடிச்சுக்கிடுவான். அதுனல் கமாலி சலாசுன் பி சலாமைனி, பரிபூர்ணத்தில் மிக குறைவானது சலாசுன் 3 ரக்காத் தொழுவதாக இருக்கும். பி சலாமைனி, 2 சலாமை கொண்டு 3 ரக்காத் தொழுவது பரிபூர்ணத்தில் மிக குறைந்ததாக இருக்கும். யக்ரஉ ஃபில் ஊலா, முதலாவது ரக்காத்திலே அவன் ஓதுவான் சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அலா, சூரத்துல் அலா ஓதுவான். வஃபிஸ் சானியத்தி, 2வது ரக்காத்திலே குல் யா அய்யுஹல் காஃபிரூன் என்ற சூறாவை ஓதிக்கொள்வான். சரி, வஃபிஸ் சாலிசத்தி, 3வது ரக்காத்தில் குல் ஹுவல்லாஹு அஹதுன், குல் ஹுவல்லாஹு அஹது சூறாவையும், வல் முஅவ்விதத்தைன், அதாவது முஅவ்விதத்தைன் சொல்ல குல் அஊது பிரப்பில் ஃபலக் பிரப்பின் நாஸ், இந்த 2 சூறாக்களையும் அவன் ஓதிக்கொள்வான். அப்போ மொத்தம் 3 சூறா. முதல் ரக்காத்துல சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அலா, 2வது ரக்காத்துல குல் யா அய்யுஹல் காஃபிரூன், அப்புறம் 2வது ரக்காத்துல தஷஹுதுல உட்கார்ந்து எந்திரிச்சிட்டு செய்வான். 3வது ரக்காத்துல சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பிறகு குல் ஹுவல்லாஹு அஹது சூறாவையும் அப்புறம் முஅவ்விதன், அதாவது குல் பிரப்பில் ஃபலக் சூறாவையும் பிரப்பின் நாஸையும் ஓதிக்கொள்வான். சரி, அடுத்து வலஹு வஸ்லு ஸலாசி வல் 11 பிதஸ்லீமத்தின், வலஹு அவருக்கு வஸ்லு ஸலாசி 3 ரக்காத் இணைத்து தொழுவது. வித்ருடைய முறை நம்ம சொல்லும் பொழுது 2 1, அதாவது 2வது ரக்காத்துல ஒரு சலாம் கொடுத்துட்டு அடுத்து 1 ரக்காத் தனியாக தொழுது ஒரு சலாம் கொடுப்பது என்பதாக இரண்டாக பிரித்து சொன்னோம் அல்லவா. இங்கே எப்படின்னா வஸ்லு ஸலாசி 3 ரக்காத்தையும் ஒன்றாக இணைத்து தொழுவது.
3 ரக்காத்தையும் ஒரே சலாம்ல தொழுதுருவார். வல் இஹ்தா அஷ்ரத அல்லது 11 ரக்காத்தையும் பி தஸ்லீமத்தின் ஒரே சலாமில் தொழுது கொள்வது. அப்போ 3 ரக்காத்தையும் பிரிச்சு தொழ தேவையில்லை, 11 ரக்காத்தையும் பிரிச்சு தொழ தேவையில்லை. மாறாக 3 ரக்காத்தையும் ஒரே சலாமை கொண்டும் 11 ரக்காத்தை ஒரே சலாமை கொண்டும் என்ன செய்வார், தொழுது முடித்துக் கொள்வார். அப்போ ரெண்டுமே என்னது, ஒரே சலாம்ல 3 ரக்காத்து ஒரே சலாம்ல 11 ரக்காத்து ஒரே சலாமில் முடித்துக் கொள்வார். அதான் சொல்லுவாங்க வஸ்லு சலவலஹு, அவருக்கு ஜாயிஸ் இருக்கிறது, அவர் செய்யலாம், செய்ய நாடினால் செய்து கொள்ளலாம். வஸ்லு சலாசி 3 ரக்காத்தை இணைத்து தொழுவது, வல் இஹ்தா அஷரத அதேபோல் 11 ரக்காத்தையும் இணைத்து தொழுவது, பி தஸ்லீமத்தின் ஒரே சலாமை கொண்டு 3 ரக்காத்தை மொத்தமாக ஒரே சலாமை கொண்டு தொழுது கொள்ளலாம். கடைசி 3வது ரக்காத்துல தஷஹுத் இருந்து சலாம் கொடுத்துக் கொள்வார். 11வது ரக்காத்துல கூடியவர் 11வது ரக்காத்துல நினைச்சுவார், அதுல உட்கார்ந்து தஷஹுத்ல உட்கார்ந்து அங்கு சலாம் கொடுத்துக் கொள்வார். அப்போ ரெண்டுமே என்னது, அவருக்கு ஜாயிஸாக இருக்கிறது. 3 ரக்காத்தை சேர்த்து தொழுவதும் சரி, 11 ரக்காத்தை சேர்த்து ஒரே சலாமாக தொழுவதும் அவருக்கு அனுமதி இருக்கிறது, ஜாயிஸ் இருக்கிறது. வலஹு வஸ்லு சலாசினா 3 ரக்காத்தி ஒரே சலாம்லையும் நம்ம 11 ரக்காத்தையும் ஒரே சலாமை கொண்டும் தொழுவதற்கு அவருக்கு அனுமதி இருக்குது. 3வது ரக்காத்துல தஷஹுத்ல உட்கார்ந்து சலாம் கொடுப்பாரு. அந்த மாதிரி 11 தொழும்போது 11 ரக்காத்துல ஒரே சலாமை முடிச்சுக்கிடுவார். சரி, 11 ரக்காத்து விட்டு 11 ரக்காத்துல மட்டும் அத்தஹியாத்துல உட்கார்ந்து சலாம் கொடுத்து முடிச்சுக்கிடுவார். இது ஒரே ஒரு சலாம். சரி, வயஜூஸு பித்தஷஹுதி வபித்தஷஹுதைனி ஃபில் அஹீரதி. சரி, இப்ப நம்ம சொன்னோம்ல 3 ஒன்னா சேர்த்து தொழலாம் ஒரே சலாம்ல, 11 ஒரே சலாம்ல தொழலாங்கிறது போது அவருக்கு வயஜூஸு பித்தஷஹுதின், அதற்கு ஒரு தஷஹுதுல உட்காருவதும் தஷஹுதைனி இன்னும் அல்லது 2 தஷஹுதுல உட்காருவதும் ஜாயிஸ் ஆகும். ஃபில் அஹீரதி, அது எப்போ உட்காரணும், கடைசியில. அப்போ கடைசியில் 2 தஷஹுதோ அல்லது ஒரு தஷஹுதோ கொண்டு தொழுகை முடிப்பது அவருக்கு ஜாயிஸ் ஆகும். அப்ப என்னது, அஹீரத்தின வல்லத்தி கபலஹா அபி தஷஹுதைன், அப்போ அபி தஷஹுதைனி ஃபில் அஹீரத்தி வல்லத்தி கபலஹா. சரி, அப்ப என்னது, அவருக்கு வந்து ஒரு தஷஹுதை கொண்டும் இல்லது 2 தஷஹுதை கொண்டும் முடிக்கிறது. பில் அஹீரத்தி கடைசியிலையும், வல்லத்தி கபலஹா அதற்கு முந்தைய ரக்காத்திலையும். அப்படின்னா 3 இருந்தா 2வது 3 ரக்காத்து, 11 இருந்தா 10-11 ரக்காத்துல செய்யறது அந்த தஷஹுத் ஓதி கொள்றது. அபி தஷஹுதைனி அஃதலு, இருந்தாலும் 2 தஷஹுதை கொண்டு தொழுகை முடிப்பது மிகச்சிறந்ததாக இருக்குது. ஒரு தஷஹுதுல சொல்றது 2 தஷஹுதை வச்சு, அதாவது 10வது ரக்காத்திலையும் 11 ரக்காத்திலையும் அதே போல அங்க 2, 3லையும் என்ன செய்யறது, 2 தஷஹுதை வச்சு முடிக்கிறதுக்கு மிகச்சிறந்ததாக இருக்குது. அப்படின்னா 2வது ரக்காத்த தஷஹுதுல உட்காருவாரு, ஓதிட்டு எனக்கு அல்லாஹும் ஸல்லி அலா முஹம்மது நபிக்கு ஓதிட்டு 3வது ரக்காத்தை எந்திரிச்சு என்ன செய்வாரு, தொழுது முடிக்கும்போது தஷஹுத் முழுமையா ஓதி முடிப்பார். அது மாதிரி 11 ரக்காத் தொழும்போது 10வது ரக்காத்துல என்ன செய்வார், தஷஹுதுல உட்காருவாரு, அதுல அல்லாஹும் ஸல்லி அலா முஹம்மது நபிக்கு ஓதிட்டு 11 ரக்காத்தை எந்திரிச்சு என்ன செய்வாரு, அந்த தொழுகையை என்ன செஞ்சுருவாரு, முடியும். 10ல் 1 11ல் 1. சரிங்களா. ஃபைன் ஜாத அலா தஷஹுதைனி பி தஷஹுதைன் பத்தலத் ஸலாத்துஹு. ஃபைன் ஜாத அதிகரித்தால் அலா தஷஹுத் 2 தஷஹுதை விட அதிகமான பி தஷஹுதைன், அப்ப 2 தஷஹுதை கொண்டு 2ஐ விட அதிகமாக அவர் தொழுதார் என்றால் பத்தலத் ஸலாத்துஹு, அவருடைய தொழுகை பாத்திலாகிவிடும். இந்த இடத்துல ஃபைன் ஜாத அலா தஷஹுதைனி 2 தஷஹுதை கொண்டு எனது அவர் வந்து 2 தஷஹுதை விட அதிகரித்தால், 2 தஷஹுதை விட அதிகமாக தஷஹுது இருந்தால், அதெல்லாம் 3 4 இப்படி இடையே இருந்தான்னு சொன்னா பத்தல ஸலாத்துஹு தொழுகை முடிந்துவிடும். இந்த தஷஹுதைன் தேவையில்லை, இது வந்து எக்ஸ்ட்ரா ஜியாதா போட்டிருக்கு தெரியாம, ஃபைன் அதாவது பிரிண்டிங் மிஸ்டேக் மாதிரி. ஃபைன் ஜாத அலா தஷஹுதைன் 2 தஷஹுதின் மீது அதிகரித்தால் பத்தல ஸலாத்துஹு அவருடைய தொழுகை முறிந்துவிடும். والأفضل تقديمه عقب سنة العشاء إلا أن يكون له تهجد. மிகச் சிறந்தது என்னன்னு சொன்னா தக்தீமுஹு, அந்த வித்ரை முற்படுத்துவது, அகீப சுன்னத்தில் இஷாயி, இஷாவுடைய சுன்னத் தொழுவதற்கு பின்பாக அந்த வித்ரை முற்படுத்துவது மிகச் சிறந்ததாக இருக்கிறது. இல்லா யகூன லஹு தஹஜ்ஜுதுன், அவருக்கு தஹஜ்ஜுத் தொழ வேண்டிய தொழுகை இருந்தாலே தவிர, அவர் என்ன உறுதியா நினைக்கிறார், நான் தஹஜ்ஜுத்துக்கு எழுந்து விடுவேன், தஹஜ்ஜுத் செஞ்சு தொழுவேன் அப்படிங்கிற அந்த தஹஜ்ஜத்துடைய அந்த நம்பிக்கை, அந்த தஹஜ்ஜத் தொழக்கூடிய அந்த விஷயம் இருந்தாலே தவிர இஷா சுன்னத் தொழுவதற்கு பின்பாக அவர் அதை வித்திரை முற்படுத்துவது மிகச் சிறப்பாக இருக்கும். தஹஜ்ஜத் தொழுன்னு நினைச்சாருன்னு சொன்னா தஹஜ்ஜத்துக்காக என்ன செய்யலாம், வித்திரை பிற்படுத்திட்டு என்ன செய்யலாம், தஹஜ்ஜத்துக்கு பின்னாடி வித்திரை தொழுது கொள்ளலாம். பாருங்க, ஃபல் அஃலலு தஅഖீருஹு லியூத்திர பஅதஹு, ஃபல் அஃலலு எனவே மிகச் சிறந்தது என்று சொன்னா தஅഖீருஹு அந்த வித்திரை பிற்படுத்துவது, லியூத்திர பஅதஹு அதாவது தஹஜ்ஜத்திற்கு பிறகு வித்திரை தொழுவதற்காக வேண்டி வித்திரை தொழுகை பிற்படுத்துவது
மிகச் சிறந்ததாக இருக்கிறது. வித்திரு தொழுகையை பிற்படுத்துறது இருக்கிற சிறந்தது எப்போ? வித்திரு, அதாவது தஹஜ்ஜத்துக்கு பிறகு வித்திரை தொழுது கொள்ளலாம் என்று வித்திரை பிற்படுத்துவது மிகச் சிறந்ததாக இருக்கிறது. வித்திரு தொழுகன்னு சொன்னா தஹஜ்ஜத் தொழுகை அவர் தொழக்கூடியவரா இருக்கிறாரு, தொழுகணுங்கிற நம்பிக்கை இருக்குன்னு சொன்னா அனுசலாம் வித்திரு தொழுகைய தஹஜ்ஜத்துக்கு பின்னாடி தொழுது கொள்ளலாம். இல்லைன்னு சொன்னா இஷாவுக்கு பின்னாடியே அவர் தொழுது முடிச்சு கொள்ளலாம். அதுக்கப்புறம் அவர் தஹஜ்ஜத்துக்கு தஹஜ்ஜத் தொழுது கொள்வாரு, வித்திரு தொழ வேண்டிய அவசியம் இல்லாத விஷயம் சொல்றாங்க பாருங்க. வலவ் அவுச்சர சும்ம அராத தஹஜ்ஜுதன், அவர் வித்திரு தொழுது விட்டாலும் சும்ம அராத தஹஜ்ஜுதன், தஹஜ்ஜத்தை அவர் நாடினார், அதுக்கு பிறகு என்னது தஹஜ்ஜத்தோட நாடினார் அப்படின்னு சொன்னா வித்திர தொழுதுட்டாரு, ஆனா பிறகு தஹஜ்ஜத் தொழுது நாடுறாரு. சல்லா மஸ்னா மஸ்னா, இரண்டு இரண்டாக தஹஜ்ஜத்தை தொழுது, ரெண்டு ரெண்டரை காத்தா தொழுவார், ரெண்டு ரெண்டரை காத்தாக தொழுது கொள்வார். வலா யுஈதுஹு, அந்த ஏற்கனவே தொழுத வித்திர என்ன செய்ய மாட்டாரு, திரும்ப மீட்ட மாட்டார். வித்திர திரும்ப மீட்டணுங்கிற அவசியம் கிடையாது. அப்ப தஹஜ்ஜத் ரெண்டு ரெண்டா தொழுது முடிச்சுக்குவாரு. ولا يحتاج الى نقضه بركعه قبل التهجد. இப்போ மேல இருந்து ஒரு விஷயம் சொல்லிட்டே வராங்க. வித்ருடைய தொழுகையுடைய சிறப்பு பத்தி சொல்லும் போது வித்திர சலாத்து அதாவது சுன்னத்தை இஷாக்கு பிறகு தொழுகிறது சிறந்தது. அதே நேரத்தில் அவர் தஹஜ்ஜத் தொழக்கூடியவராக இருக்கிறாரு, தஹஜ்ஜத் தொழுகிற உறுதி இருக்காருன்னு சொல்லி சொன்னா அவருக்கு சிறந்ததுன்னா தஹஜ்ஜத்துக்கு பிறகு வித்திரை தொழுது கொள்வதுதான் ரொம்ப சிறந்தது என்பதாக சொன்னோம். சரி, அப்படி ஒருத்தர் என்ன செஞ்சாரு, இரவுல வித்திரு தொழுதுட்டாரு, இரவுல வித்திரு தொழுதுட்டாரு, காலைல எந்திரிச்சாரு, தஹஜ்ஜத் தொழுதானா ரெண்டு ரெண்டா தொழுது கொள்வாரு, வித்திர தொலை தேவையில்லைன்னா ஏற்கனவே இரவுல தொழுதுட்டாரு, அதனால திரும்ப வித்திருக்கிறது கிடையாது. அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் சொல்ல வராங்க, நக்துல் வித்திருன்னு சொல்லி சொல்லுவாங்க. நக்துல் வித்திருன்னா என்ன, அதாவது ஒருவர் என்ன செஞ்சாரு, இரவுல வித்திரு தொழுதுட்டாரு, தூங்கிட்டாரு. சரி, இப்ப காலைல எந்திரிச்ச உடனே அவர் என்ன செய்யறாரு, இப்போ தஹஜ்ஜத் தொழ போறாரு, தொழுறதுக்கு முன்னாடி அவர் என்ன செய்வாரு, ஒரு ரக்காத்தை என்ன செய்யறது, அதாவது நக்துல்னா என்னங்கிறது தெரிஞ்சுங்க. காலைல எந்திரிச்ச உடனே ஒரு ரக்காத்து என்ன செய்யறது, சேர்த்து தொழுதுட்டாருன்னா அந்த 3 ரக்காத்தோட இது சேர்ந்து நைட்டு தொழுது 3 வித்திரு ரக்காத்து 3 இது ஒன்று சேர்ந்தோம் 4 ஆயிருது. 4 ஆன பிறகு என்ன தொழுதுட்டு திரும்ப ரெண்டு ரெண்டாவது பிறகு தஹஜ்ஜத்துடைய பாக்கியம் முடிச்சுட்டு என்ன செய்வாரு, பிறகு தஹஜ்ஜத்துக்கு முன்னாடி அதாவது அந்த ஒரு ரக்காத்தை தொழுதுட்டு எனக்கு 4 ஆயிருது, அதுக்கப்புறம் என்ன செய்வாரு, அவர் தஹஜ்ஜத் தொழுவாரு அப்படின்னு சொல்லி இருக்குது. அதே மாதிரி அதுக்கு பின்னாடி என்ன செய்வார், அவர் கீழ்ப்படி அதுக்கப்புறம் வித்திர திரும்ப தொழுது கொள்வார் என்பதாக இருக்குது. அதுக்கு பேர் நக்லு வித்திரன்னு சொல்லி சொல்லுவாங்க. வித்திர என்ன செய்யறது, உடைச்சிடுறது. சரி, இது நம்மள்ட்ட கிடையுமா அப்படின்னா இது உண்டான்னு கேட்டா கிடையாது. இந்த முறை நம்மள்ட்ட கிடையாது. அதான் சொல்றாங்க, வலா யஹ்தாஜு இலா நக்லிஹி பிரகாத்தின் கபல தஹஜ்ஜுதி. வலா யஹ்தாஜி, தேவையாக மாட்டார், இலா நக்லிஹி, அதை உடைப்பதன் பக்கம், ஏதாவது வித்திர உடைப்பதன் பக்கம். வித்திர உடைப்பதா நைட்டு 3 ரக்காத் தொழுதாரு, நைட்டு 3 ரக்காத் தொழுதாரு அல்லவா, நைட்டு 3 ரக்காத் தொழுதாரு. இப்போ காலையில் என்ன செய்யறாரு, தஹஜ்ஜத் நேரத்தில் ஒரு ரக்காத் தொழுது 4 ஆயிரும். அதுக்கப்புறம் என்ன செய்வாரு, தஹஜ்ஜத் தொழுதுட்டு பிறகு திரும்ப வித்திர தொழுவது. அப்ப இதுக்கு பேர் நக்ல வித்திர உடைக்கிறதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த முறை இங்க கிடையாது. இலா நக்லிஹி, அதை உடைப்பதன் பக்கம் அவர் தேவையாக மாட்டார். பிரகாத்தின் ஒரு ரக்காத்தை கொண்டு உடைப்பதன் மூலம். இரவுல 3, இப்ப காலைல 1 தொழுது 4 ஆச்சு, இப்ப வித்திரு உடஞ்சு போச்சு, வித்திரு இல்லாமலே ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் வித்திரு தொழுகணும். இப்ப இந்த முறை நம்மள்ட்ட தேவையில்லை. அதான் சொல்றாங்க, வலா யஹ்தாஜு இலா நக்லிஹி, அதை உடைப்பதன் பக்கம் அவர் தேவையாக மாட்டார். பிரகாத்தின் ஒரு ரக்காத்தின் மூலம், ஒரு ரக்காத்தை கொண்டு அதை உடைப்பதன் பக்கம் தேவையாக மாட்டார். கபில தஹஜ்ஜுதி, தஹஜ்ஜுத்திற்கு முன்னால் ஒரு ரக்காத்தை கொண்டு என்ன செய்ய தேவையில்லை, அதை வித்திரை உடைப்பதன் பக்கம் அவர் தேவையாக மாட்டார். அப்ப என்ன செய்ய, தஹஜ்ஜத்தை தொழுதுட்டு போயிட்டே இருப்பார். என்ன, இரவுல ஒரு வித்திரு தொழுதுட்டார், இரவுல வித்திரு தொழுதுட்டாருன்னா அதை விட்டுற வேண்டியது, அவ்வளவுதான். அதான் சொல்றாங்க, இரவுல வித்திரு தொழுதுட்டார், எந்திரிச்சு என்ன செஞ்சுட்டாரு, அவரு ரெண்டு தஹஜ்ஜத் தொழுது ரெண்டு ரெண்டா தொழுதுருவாரு. சரிங்களா, இப்ப அவர் வித்திர திரும்ப மீட்ட தேவையில்லை, வித்திர திரும்ப மீட்டவும் தேவையில்லை. அதே மாதிரி என்ன செய்ய தேவையில்லை, நைட்டு தொழுது வித்திரோட 3 ரக்காத்தை சேர்த்து 1 ரக்காத்தை சேர்த்து 4 ஆக்கி அதை காலையில தஹஜ்ஜத்துல 1 ரக்காத் தொழுது 4 உடைச்சி அந்த வித்திர உடைச்சு என்ன செய்யறது, அதுக்கு பிறகு தஹஜ்ஜத் தொழுது திரும்ப வித்திர தொழுவுமா அப்படிங்கிற தேவையும் கிடையாது. அதுதான் இங்க சொல்ல வராங்க. வித்திர தொழுதுட்டாருன்னு சொன்னா போதும், அவரு காலையில எந்திரிச்சா தஹஜ்ஜத்தை மட்டும் தொழுதுருவாரு. இப்படி வித்திர உடைச்சி சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதுதான் சொல்லுவாங்க, அது வித்திர உடைக்கணுங்கிற அவசியம் கிடையாது, உடைக்கிற முறை நம்மள்ட்ட கிடையாது. அதனால என்னது, அது தேவையில்லை என்பதை தான் சொல்ல வராங்க. அப்போ வலவு அவுத்தர சும்மாரா தஹஜ்ஜுதன் சல்லா மஸ்னா மஸ்னா வலா யுஈதுஹு, அதை மீட்ட மாட்ட வித்திர தொழுதுட்டாரு, தஹஜ்ஜத் தொழுறான்னு ரெண்டு ரெண்டா தொழுதுருவாரு, அது திரும்ப வித்திர தொழ தேவையில்லை. அதே போன்று அது வித்திரை அதை உடைப்பதன் பக்கம் அவர் தேவையாக மாட்டார். ஒரு ரக்காத்தை கொண்டு தஹஜ்ஜத்துக்கு முன்னாடி ஒரு ரக்காத்தை கொண்டு அதை உடைச்சி திரும்ப புதிதாக தொழணுங்கிற அவசியமும் இல்லை. இவ்வாறு என்ன செய்து கொள்வார், வித்திரை இரவுல தொழுதுட்டாருன்னா காலில் இருந்து தஹஜ்ஜத்தை மட்டும் தொழுது கொள்வார், தஹஜ்ஜத்தை மட்டும் தொழுது கொள்வார். வயுண்டபு அல்லா யதஅம்மத பஅதஹு ஸலாத்துன்,
ஒயிந்தபு சுன்னத்தாக்கப்படும் அல்லாஹ் தஅம்மத அவர் நாடாமல் இருக்க வேண்டும் பாதஹு அதாவது வித்திரு தொழுகைக்கு பிறகு சலாத்தன் எந்த சலாத்தையும் எந்த தொழுகையும் அவர் நாடாமல் இருக்க வேண்டும். அப்ப இதோட முடிச்சிடணும். வித்திரு தான் கடைசி தொழுகையாக ஆக்கிக் கொள்வது சிறப்பானதாக இருக்குது. அதுக்கப்புறம் எந்த தொழுகையும் தொழாமல் இருப்பது மிக சிறப்பானதாக இருக்கிறது. ஒயுந்தபு தராவீஹு வஹிய குல்லு லைலத்தின் மின் ரமதான ஒயுந்தபு தராவீஹு தராவீ தொழுகை முஸ்தஹபாக்கப்படும். வஹிய அதாவது அது எப்படின்னு சொன்னா குல்லு லைலத்தின் ஒவ்வொரு இரவும் என்ன மின் ரமதான் ரமதானில் இருந்து ஒவ்வொரு இரவும் அதை தொழுவது சுன்னத்தாக்கப்படும். தராவி தொழுவது சுன்னத்தாக்கப்படும். 20 ரகாத்தன் ஃபில் ஜமாஅத்தி ஜமாத்தோடு 20 ரகாத்தை ரமதான் மாதத்தினுடைய ஒவ்வொரு இரவிலும் தொழுவது தராவி தொழுவது சுன்னத்தாக்கப்படும். இப்போ தராவி என்ன செய்யறது ஒவ்வொரு இரவுல எனது ரமதான் மாதத்துல ஒவ்வொரு இரவுலையும் 20 ரகாத் ஜமாத்தோட தொழுவது சுன்னத்தாக்கப்படும். யுஸல்லிமு மின் குல்லி ரகாத்தைன் மின் குல்லி ரகாத்தேனி அபு யுசல்லிம் அவர் சலாம் கொடுப்பாரு. மின்குலி ரகாத்தினி ஒவ்வொரு 2 ரக்காத்துக்கு இடையில என்ன செய்வாரு சலாம் கொடுப்பாரு. அப்போ என்ன தொடர்ந்து தொழக்கூடாது. ஒவ்வொரு 2 ரக்காத்துக்கு இடையில என்ன செய்யணும் சலாம் கொடுக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லான்னு ஒரு 2 ரக்காத்துக்கு இடையில என்ன செய்யணும் ஒவ்வொரு 2 ரக்காத்துக்குடைய முடிவு ஒவ்வொரு 2 ரக்காத்துலயும் சலாம் கொடுப்பாரு. ஒயூத்திரு பாதஹா ஜமாத்தன் அப்போ தராவி தொழுகை ஜமாத்தா தொழுதாருன்னா அதே மாதிரி என்ன செய்யணும் ஒயூத்திர் அவர் என்ன செய்வார் வித்திரு தொழுவார் பாதஹா அந்த தொழுகைக்கு பிறகு தலாவிக்கு பிறகு ஜமாத் நினைச்சுவார் ஜமாத்தாகவே நினைச்சுவாரு அதையும் தொழுவார். அப்போ இந்த தொழுதுக்கு பின்னாடி வித்திரு தொழுதுக்கு அதாவது தராவி தொழுதுக்கு பின்னாடி வித்திரு தொழுவாரு. எதுக்கு தராவிக்கு பின்னாடி வித்திரை தொழுவார் ஜமாத்தன் அதுவும் ஜமாத்தா தான் தொழுவாரு. இல்லா லிமன் யதஹஜ்ஜத ஃபயுஅখিরஹு அப்ப எவர் தஹஜ்ஜத் தொழுவதை நாடுகிறாரோ அவரை தவிர இல்லா லிமன் யதஹஜ்ஜதுனா யார் தஹஜ்ஜத் தொழுவதை நாடுவாரோ அவரை தவிர மற்ற எல்லாம் நினைச்சுவாரு அந்த தராவிக்கு பிறகு வித்திரு தொழுது கொள்வார். ஃபயுஅখিরஹுங்கிறது அப்போ இல்லா லிமன் யதஹஜ்ஜது ஃபயுஅখিরஹு எவர் தஹஜ்ஜத் தொழுகையை நாட்டம் கொள்கிறாரோ அவர் நினைச்சுவார் ஃபயுஅখিরஹு அந்த வித்திரை தாமதப்படுத்திக் கொள்வார்னா தஹஜ்ஜத்துக்கு பின்னாடி நினைச்சுவார் அவர் தொழுது கொள்வார். தராவிக்கு பின்னாடி தொழணுங்கிற அவசியம் கிடையாது. வயக்குனுத்து அவசியம்னா தொழ தேவையில்லைன்னு வயக்குனுத்து ஃபில் அஹீரத்தி ஃபில் நிஸ்ஃபில் அஹீரி அப்போ இன்னும் கனூத் ஓதுவார். குனூத் ஓதுவார் ஃபில் அஹீரத்தி ஃபில் நிஸ்ஃபில் அஹீரி பி குனூத்தி சுபஹி அதாவது 15 இரவு அஹீர்னா நிஸ்ஃபில் அஹீர்னா கடைசி பாதி ஆனா 15 இரவுகள் வரும். முதல் பாதி அடுத்த 15 அடுத்த பாதி. அப்போ அவர் என்ன செய்வாரு சுபுடைய குனூத்தை கொண்டு கடைசி 15 அதாவது கடைசி என்னது பாதியில் கடைசி பாதியிலே என்னது அவர் என்ன செய்வார் யக்னுத்து ஃபில் அஹீரத்தி கடைசியிலே என்ன செய்வாரு குனூத் ஓதுவார் ஃபின் நிஸ்ஃபில் அஹீரி அதாவது கடைசி பாதியிலே பி குனூத்தி சுபஹி சுபுடைய குன்னூத்தை கொண்டு கடைசி பாதியிலே கடைசியில் என்ன செய்வாரு குன்னூத்தை அவர் ஓதுவார். சரி சும்ம யஸீது அதுல என்ன செய்வாரு குன்னூத் ஓதுனதோடு என்ன செய்வார் கொஞ்சம் அதிகப்படுத்துவார். சும்ம யஸீத் அந்த குனூத்துக்கு மேல அடுத்து அதிகப்படுத்துறதுன்னா அல்லாஹும்ம இன்னா நஸ்தஈனுக அந்த குனூத் விஷயத்தை நம்ம ஏற்கனவே என்ன செஞ்சிருக்கோம் சொல்லியிருக்கோம். இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம ஒரு ஓதி காமிக்கிறோம். அல்லாஹும்ம இன்னா நஸ்தஈனுகனா என்ன அல்லாஹ் நத்லுப் மின்கல் அவுன் உன்னிடமிருந்து நான் உதவி தேடுகிறேன் நான் உன்னிடம் உதவி தேடுகிறேன். அப்போ நஸ்தஈனுக இலா ஆஹிரிஹினா அந்த கடைசி வரைக்கும் என்ன செய்யறது ஓதுறது அந்த கடைசி வரைக்கும் ஓதுறதுன்னா என்ன அப்போ அதன் இறுதி வரைக்கும் என்ன செய்ய குனூத்தை ஓதுறது மிக சிறந்ததாக இருக்குது. பாருங்க அல்லாஹும்ம இன்னா நஸ்தஈனுகனா நிச்சயமா யா அல்லாஹ் நாங்கள் யா அல்லாஹ் நாங்கள் உன்னிடம் உதவி தேடுகிறோம். உன்னிடம் என்னது உதவியை தேடுகிறோம். நஸ்தஹதீகனா என்ன ஹிதாயத்தை உன்னிடம் கேட்கின்றோம் ஹக்கான பாதைக்கு நஸ்அலுக அல் ஹிதாயத் லி தரீகில் ஹக் நேரான வழிக்கு நான் என்ன ஹிதாயத்தை உன்னிடம் நாடுகின்றோம். உன்னிடம் நஸ்தஹதீகனா ஹிதாயத்தை தேடுகிறோம் அர்த்தம். அப்படின்னா நேரான பாதையில செல்வதற்கு ஹிதாயத்தை உன்னிடம் நாடுகின்றோம். நஸ்தக்ஃபிருக்கனா யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களிலிருந்து நாங்கள் உன்னிடம் மன்னிப்பை தேடுகிறோம். பாவ மன்னிப்பு நஸ்அலுக மக்ஃபிரத துனூபினா எங்கள் பாவங்களை மன்னிப்பதை உன்னிடம் தேடுகிறோம். வனதூபு இலைக்க அதாவது யா அல்லாஹ் நாங்கள் என்னது எங்கள் உன்னுடைய வழிபாட்டின் பக்கமும் மீண்டும் அதாவது உன்னுடைய வழிபாடு இன்னும் உன்னுடைய செயல்களுக்கு வழிபடுவதின் பக்கமும் நாங்கள் திரும்பி விட்டதை அறிவிப்பு செய்கிறோம். நத்தூபு இலைக்னா தௌபா செய்ததுன்னா என்ன அர்த்தம் எல்லாம் சரி செஞ்சு நாங்க என்ன செஞ்சிட்டோம் உன் பக்கமே திரும்பிட்டோம். எப்படி எந்த அளவுக்கு உன்னுடைய வழிபாடு இன்னும் உன்னுடைய கட்டளைகளுக்கு வழிபட்டு நடக்கும் பக்கம் நாங்க என்ன செஞ்சிட்டோம் திரும்பி விட்டோம். ஒன்னு மீனுபிக்க
உன்னைக்குள் நாங்கள் ஈமான் கொள்கிறோம். அதாவது நாங்கள் உறுதியான முறையில் எது வந்து ஈமானுக்கு வந்து உன்னுடைய விஷயத்துல ஈமானுக்கு தோதுவானதாக இருக்கின்றதோ அதை நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம். தவக்கல் அலைக்க, உன் மீது நம்பிக்கை வைக்கின்றோம். எல்லா விஷயத்திலையும் என்னது உன்னிடமே நாங்கள் நம்பிக்கை வைக்கின்றோம். வனுஸ்னி அலைக்கல் ஹைர் குல்லஹு, மேலும் என்னது உன்னிடமே என்னது உன்னை நாங்கள் புகழ்கிறோம். அப்படி அதாவது நாங்கள் புகழ்கிறோம். நீங்க எந்த அளவுக்கு அந்த புகழுக்கும் அந்த புகழப்படுவதற்கும் துதிப்பாடுவதற்கும் தகுதியானவனோ அந்த அளவிற்கு உன்னை நான் புகழ்கிறோம். நஷ்குருக்க வலா நக்ஃபுருக்க, உன்னுடைய ஒவ்வொரு நியாமத்தையும் நாங்கள் என்ன செய்யறோம், உன்னுடைய வழிபாட்டின் பக்கமே திருப்போம். நஷ்குருக்குன்னா சுக்குர் செய்யறோம்னா உன்னுடைய எல்லா நியமத்தையும், எங்களுக்கு கொடுத்த எல்லா நியமத்தையும் உன்னுடைய வழிபாட்டின் பக்கமே நாங்கள் திருப்புகிறோம். எப்பொழுதும் நாங்கள் நிச்சயம் பண்றோம் உனக்கு உன்னுடைய பாவத்தின் பக்கமோ அதை நிராகரிப்பதன் பக்கமோ நாங்கள் ஒருபோதும் அதை திருப்ப மாட்டோம். வலா நக்ஃபுருக்கனா அதாவது வலா நக்ஃபுருக்க, அதாவது உனக்கு மாறு செய்வதன் பக்கம் ஒருபோதும் நாங்கள் திருப்ப மாட்டோம். நக்ஃபுருக்குன்னா உன்னை ஞாபகத்துக்கு என்ன செய்ய மாட்டோம், ஒருபோதும் மாறு செய்ய மாட்டோம்னா அந்த ஞாபகத்தை உனக்கு மாறான வழியில உனக்கு உனக்கு பிடிக்காத பாவமான வழியில நாங்கள் ஒருபோதும் செயல்படுத்த மாட்டோம். நஹ்லா, நாங்க என்ன செய்யறோம், எல்லா விதமான ஷைத்தான் தனத்தை விட்டும் கலந்து விடுகிறோம். எல்லாத்தையும் நாங்கள் எங்கள்கிட்ட இருந்து கலட்டியறோம்னு அர்த்தம். நத்துருக்கும் எஃப்சுருக், உனக்கு மாறு செய்பவனை நாங்கள் விட்டு விடுகின்றோம். உனக்கு யார் மாறு செய்யறாங்களோ அவனை நாங்கள் என்ன செய்யறோம், விட்டு விடுகின்றோம். அல்லாஹும் ஐயாக்க நஅபுது, அல்லாஹ் உன்னைதான் வணங்குறோம், உன்னை தவிர வேற யாரைக்குமே நாங்க வணங்க மாட்டோம். நீயே இபாதத்திற்கு தகுதியானவன், தனிப்பட்ட முறையில் நீயே இபாதத்துக்கு சொந்தக்காரன். இலைக்க நுசல்லி வனஸ்துத், இலைக்க நுசல்லி வனஸ்துத், உன் பக்கமே என்ன செய்யறோம், நாங்கள் உன்னையே தொழுகிறோம். அதாவது உன் பக்கமே நாங்கள் நெருங்குகின்றோம். வனஸ்துத், இனிமே என்ன செய்யறோம், உனக்கு முன்னாடி நாங்கள் சிரம் பண்ணுகிறோம். உனக்கு முன்னாடி நாங்கள் என்ன செய்யறோம், சிரம் பண்ணுகிறோம். வனஸ்ஆ இலைக்க நஸ்ஆ வனஹ்ஃபத், இலைக்க நஸ்ஆ, உன் பக்கமே நாங்கள் என்ன செய்யறோம், ஓடோடி வருகிறோம். உன்னை எங்களுக்கு யாரும் கிடையாது, உன் பக்கம் தான் நாங்கள் ஓடி வருகிறோம். இலைக்க நஸ்ஆ, உன் பக்கம் என்ன செய்யறோம், நாங்கள் ஓடி வருகிறோம். யா அல்லாஹ், நஸ்ஜுத், இன்னும் என்னது, இலைக்க நஸ்ஆ வனஹ்ஃபத், அதாவது உன் பக்கம் விரைகிறோம். உன்னுடைய ஹிதுமத்தில் உனக்கு பணிவிடை செய்யறதா, உன்னுடைய அந்த இத்தாத்துக்காக வேண்டி, மேலும் உன்னுடைய ரஹ்மத்து பொருந்திய அந்த விஷயங்களுக்கு நாங்கள் நெருங்கி வருகிறோம். அதன் பக்கம் நாங்கள் இறங்குகிறோம். நர்ஜு ரஹ்மத்துக்கு, உன்னுடைய ரஹ்மத்தை நாங்கள் ஆதரவு வைக்கிறோம். உன்னுடைய ரஹ்மத்தை நாங்கள் ஆதரவு வைக்கிறோம். என்ன, நிச்சயமா உன்னுடைய ரஹ்மத் தான் உயர்ந்ததாக இருக்குது. உன்னுடைய ரஹ்மத்தை நாங்கள் ஆதரவு வைக்கிறோம். வனக்ஷா அதாபக், இன்னும் உன்னுடைய வேதனை நாங்கள் பயப்படுகிறோம். இன்னும் அதாபக்கல் ஜத்தி பில் குஃபாரி முல்ஹக், நிச்சயமாக உன்னுடைய வேதனை இருக்கின்றதே, அதாபக்கல் ஜத்தினா உன்னுடைய பெரிய வேதனைகள் அனைத்து, உன்னுடைய தண்டனை அதாவது தகுதியானது, யாருக்கும் என்னது எங்கேயுமே என்னது, அது வந்து அதாவது நீதம் என்பதாகத்தான் சொல்லணும். அப்ப அந்த தண்டனைகள் எல்லாம் யாருக்கு போய் சேரும், அதாவது காஃபிர்களுக்கு போய் சேரக்கூடியதாக இருக்கின்றது. உன்னை மறுக்கக்கூடியவங்களுக்கு போய் சேரக்கூடியவங்களா இருக்கிறது. அது என்னது, அது வந்து உண்மையிலே அவங்களுக்கு தகுதியானதுதான், அது நீதம் நிறைந்ததுதான். ஸல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி ஸலவாத் உண்டாகட்டுமாக எங்களுடைய தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் மீதும் உண்டாகட்டுமாக. வஸஹ்பிஹி வஸல்லம், அவருடைய தோழர்கள், நபி தோழர்கள் அவர்கள் மீதும் வசல்லம், எல்லோரின் மீதும் உண்டாகட்டுமாக என்பதாக என்ன செய்யறது, இந்த குனூத்தை ஓதுறது. இந்த குனூத்தை ஓதுறது மூலம் என்ன கிடைக்கும், அந்த குனூத்தை ஓதி அல்லாஹ், அதாவது அந்த சாதாரண குனூத் எப்போது ஓதக்கூடிய அந்த குனூத்துக்கு மேல எது, அல்லாஹ் மஹ்தினி ஃபிமன் ஹதைத் வஆஃபினி ஃபிமன், இந்த குனூத்துக்கு மேல என்ன செய்யறது, நம்ம இதையும் ஓதுறது. இப்போ நஹ்ஃபதுனா நஸ்ரான்னு அர்த்தம், நஸ்ஆ நஹ்ஃபத் ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான் வரும், விரைகிறோம் என்பதாக அர்த்தம். இந்த குனூத்தை ஓதி முடிச்சுட்டு என்ன செய்யறது, நாம அல்லாஹ்விடம் முழுமையா வித்திரல என்னது, ருக்குவுக்கு பின்னாடி இந்த குனூத்தை இலா ஆஹிரிஹி அல்லாஹும்ம இன்னா நஸ்தஈனுக இருந்து கடைசி வரைக்கும் அதாபுகள் ஸல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மது வ ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம் வரைக்கும் ஓதுறது. வக்துல் வித்ரி வ தராவீஹி மா பைன ஸலாத்தில் இஷாஇ வ துலூஇல் ஃபஜ்ரி, வக்துல் வித்ரி, வித்ருடைய நேரம் இன்னும் தராவீஹுடைய நேரம், மா பைன ஸலாத்தில் இஷாஇ வ துலூஇல் ஃபஜ்ரி, இஷாவிற்கும் இன்னும் சூரிய அதாவது ஃபஜ்ர் உதயமாவதற்கும் மத்தியில் உள்ள நேரமாக இருக்கும். இதான் எனது தராவியக்கும் வித்திருக்கும் உள்ள நேரம் எது அப்படின்னா, ஸலாத்துல் இஷாவுக்கும் ஃபஜ்ருடைய உதயத்துக்கும் மத்தியில் உள்ள நேரமாக இருக்கின்றது. அப்ப இந்த அடிப்படையில் வித்திரையும் தராவிகையும் எந்த முறைப்படி வித்திர இருக்குது, தராவி இருக்குது. அப்ப இந்த வித்திரை வந்து என்ன செய்யலாம், தராவிக்கு பின்னாடியும் தொழுது கொள்ளலாம், அல்லது கியாமுல் லைல் அடிப்படையில் எனது எதன் பிறகு, அதாவது தஹஜ்ஜுடைய நேரத்திலையும் தொழுது கொள்ளலாம்.
தொழுதாலும் தொழுகையில ரமதானுடைய மாதத்துல ஜமாத்தோட தொழுது சிறப்பாக இருக்கு. அதிலும் குறிப்பா அந்த 15 நாள், கடைசி 15 நாள் வழக்கமா ஃபஜர்ல ஓதப்படக்கூடிய குனூத்தோடு சேர்த்து இந்த குனூத்தையும் இணைத்துக் கொள்வது மிகச் சிறப்பாக இருக்கிறது. அல்லாஹு தாலா நமக்கு அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை தருவானாக. நம்முடைய அமலை கொண்டு அல்லாஹ் நம்மை பொருந்திக் கொள்வானாக. வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.